ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த வெஹிக்கிள்ங்க. இந்த வெஹிக்கிள் ரொம்ப ரேர். நான் பண்ண என்னோட கலெக்ஷன்ஸ்லேயே ரொம்ப ரேரான ஒரு வெஹிக்கிள் தான் இது. இவர் வந்து 1962 மேட் இன் இங்கிலாந்து, கம்ப்ளீட்டாக G2 தான். ஸோ இது வந்து ஒரிஜினல் G2 இன்ஜின் தான். ப்ரீதரில் 3 ஸ்க்ரூ இருக்குது அண்ட் G2 போட்டிருக்கு பாருங்கள். நம்ம ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கைஸ், இப்போ நம்ம இந்த பீஸ்ட்டை தான் நம்ம வந்து டெலிவரி கொடுக்க போகிறோம். ரொம்ப நாள் கனவு. சரி கனவு நினைவாகிருக்குது. சரி இந்த வண்டிக்கு நானும் எங்கெங்கேயோ அலைஞ்சேன் G2 மாடலுக்காக. சரி, உங்கள்ட்ட கேட்டேன், உடனே கிடைச்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அர்ஜுன் ரெட்டி சீட்ஸ் கேட்டிருந்தாரு, அப்புறம் அலாய் வீல்ஸ் கேட்டிருந்தாங்க, அப்புறம் வயரிங் கரெக்ஷன்ஸ், அதுக்கப்புறமேட்டு சின்ன கரெக்ஷன்ஸ். வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் கேஸ்லேருந்து ஆயில் லீக் வந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் கம்ப்ளீட்டாக பஃபிங் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப தப்பன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு அது. அப்புறம் ஹேண்ட்மேட் பம்பர்ஸ் போட்டிருக்கோம். நான் நினச்சதை விட பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, அந்த என்னோட அலாய் வீல்ஸ் வந்து யாராலுமே ரெப்யூட்டட் ஆள முடியல, ட்ரை பண்ணி அவங்களால முடியல. பட் அதை ரிஸ்க் எடுத்து மெனக்கெடுதல்னு சொல்கிற அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்காக பண்ணி பக்காவாக கொடுத்துருக்காரு. ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு ஜனனி மோட்டார்ஸ். இஸ் தீபக். நம்ம வந்து இப்போ ஒரு வெஹிக்கிள் வந்து ரெஸ்டோர் பண்ணியிருக்கோங்க. கஸ்டமரோட ஓன் வெஹிக்கிள் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தாரு. என்னென்ன கேட்டிங்கன்னா, ஒரு வெஹிக்கிள் வெளியில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து அர்ஜுன் ரெட்டி சீட்ஸ் கேட்டிருந்தாரு, அப்புறம் அலாய் வீல்ஸ் கேட்டிருந்தாங்க, அப்புறம் வயரிங் கரெக்ஷன்ஸ், அதுக்கப்புறமேட்டு சின்ன கரெக்ஷன்ஸ். வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் கேஸ்லேருந்து ஆயில் லீக் வந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் கம்ப்ளீட்டாக பஃபிங் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த வெஹிக்கிள் நம்மகிட்ட வந்துருந்துச்சு. வெஹிக்கிள் இப்போ வந்து டெலிவரி ஆக போகுது. ஸோ வெஹிக்கிள் கம்ப்ளீட்டாக அவர் கேட்ட எல்லா நீட்ஸும் நம்ம பண்ணியாச்சு. சின்ன ஒர்க்ஸ், இன்ஜின் கரெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. டைமிங் கேஸில் வந்து ஸ்க்ரூவில் எதுவுமே மறையே இல்லாமல் இருந்துச்சு. அதனால் அவங்க வந்து ஏற்கனவே வச்சுருந்தவங்க வந்து அதில் கம்ப்ளீட்டாக எம்சீல் பேக்கிங் போட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் ரீஒர்க் பண்ணிவிட்டு அதில் ப்ராப்பராக த்ரூ பண்ணி போல்ட் நட்ஸ்லாம் ஃபுல்லாக எல்லாமே ப்ராப்பராக த்ரூ பண்ணி போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறமேட்டு இப்போ ஆயில் லீக் இல்லாமல் நார்மலாக எல்லா வெஹிக்கிள்ஸ் மாதிரி வந்துருச்சு. ஒரு சின்ன பிட் ஆயில் லீக் கூட இல்லை. அப்புறம் ஃபோர்க்கில் சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஜென்ரல் சர்வீஸ் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு வீல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், பிளேட் வீல்ஸு, ட்வின் வீல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, அந்த வீலில் வந்து அந்த பிளேடில் வந்து பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷிங் வரும். ஸோ அது ஒன்று இருக்குது. அப்புறம் சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ரெட்டி சீட்ஸ் ப்ராப்பர் ஃபிட்டிங்கில் வந்திருக்கு. அப்புறம் ரியர் பண்ணியாச்சு. அப்புறம் எக்ஸாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப தப்பன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு அது. அப்புறம் ஹேண்ட்மேட் பம்பர்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து நம்மளோட ஓன் இது தான். ஸோ ஹேண்ட்மேட் பம்பர்ஸ் போட்டிருக்கோம். வெஹிக்கிளோட கம்ஃபர்டபிலிட்டி பார்த்துக்கோங்க. ஹேண்டில் பேருக்கு வச்சு இதான் வெஹிக்கிளோட கம்ஃபர்டபிலிட்டி ரொம்ப பக்காவாக இருக்குது. வெஹிக்கிள் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இன்ஜினோட தம்பையும் பாருங்கள். ஸோ ஸ்லோ ஸ்பீடும் ரொம்ப நல்லா நின்று ஓடும். இன்ஜின் சைடில் வந்து பாருங்கள், உங்களுக்கு எந்த பிட்டு நாய்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு சின்ன ஷேக்கோ வைப்ரேஷன் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வீல்ஸை பாருங்கள், பிராண்டட் வீல்ஸ் தான். ஸோ இதுதான் இதில் ஸ்பெஷலே. இது வந்து அலுமினியமில் பிளேட் கொடுத்துருப்பாங்க. எல்லோரும் நார்மலாக அந்த எஸ் பிளேட் மட்டும் போடுவாங்க. ஸோ நம்ம இதில் அதுவும் போட்டிருக்கோம். ஸோ கஸ்டமரோட நீடுக்காக இந்த வெஹிக்கிள் கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு, பாலிஷ் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ வெஹிக்கிள் வந்து டெலிவரிக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி உங்களோட வெஹிக்கிள்ஸில் சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக எங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வரலாம். கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களோட வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்து உங்களோட நீடு என்ன, ஏதோ சப்போஸ் இதில் வந்து நிறையா ரொம்ப நாளாக சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா எங்களால் முடிஞ்ச அளவு வில் கிவ் அ ஃபுல் பக்காவாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இப்போ நம்ம வெஹிக்கிள் டெலிவரி பார்த்துருவோம், கஸ்டமரோட ரிவ்யூவும் பார்த்துக்கோம். தேங்க்யூ கைஸ். இவர் தான் அந்த கஸ்டமர். ஸோ நம்ம ஃப்ரெண்டு தான் இவங்க. ஸோ அவங்க வந்து வெஹிக்கிள் நம்மள்கிட்ட கொடுத்துருந்தாங்க. இது நம்ம கொடுத்த வெஹிக்கிளில் இதை கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் மட்டும் தான் நம்ம பண்ணியிருந்தோம், அவரோட நீடுக்கு தகுந்தாப்பில். ஸோ ரொம்ப நாளாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தார் சில காம்ப்ளிகேஷன்ஸோட. ஸோ பிரதர்கிட்ட கேளுங்க, சொல்லுங்கள் பிரதர். ஸோ குட் ஈவினிங் கைஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு தீபக் பிரதர். தேங்க்யூ. நான் நினச்சதை விட பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுத்துருக்காரு. இனிஷியலாக நாங்கள் விடும்போது ஏகப்பட்ட டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தது எப்படி இருக்குமோன்னு. பட் நான் நினச்சதை விட 200% பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, அந்த என்னோட அலாய் வீல்ஸ் வந்து யாராலுமே ரெப்யூட்டட் ஆள முடியல, ட்ரை பண்ணி அவங்களால முடியல. பட் அதை ரிஸ்க் எடுத்து மெனக்கெடுதல்னு சொல்கிற அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்காக பண்ணி பக்காவாக கொடுத்துருக்காரு. வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். உண்மையிலே நான் கஷ்டம் பண்ணது ஒர்த்தாக ஃபீல் பண்ணுறேன்.
ஸோ கண்டிப்பாக நல்லா இருக்கு. இன்றைக்கி வண்டி எனக்கு கிடச்சிச்சு, ரிவ்யூ பண்ணுறேன் பாருங்கள். ஓகே ரைட், ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த வெஹிக்கிள்ங்க. இந்த வெஹிக்கிள் ரொம்ப ரொம்ப ரேர். நான் பண்ண என்னோட கலெக்ஷன்ஸ்லேயே ரொம்ப ரேரான ஒரு வெஹிக்கிள் தான் இது. ஸோ இதை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இவர் வந்து 1962 மேட் இன் இங்கிலாந்து, கம்ப்ளீட்டாக G2 தான். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்களுக்கு தான் இந்த வெஹிக்கிள் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வெஹிக்கிள் வந்து நான் அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கேன். அவருக்கு 1962 G2 யூ ஃப்ரேம் தான் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அவருக்காக இந்த வெஹிக்கிள் எடுத்திருக்கோம். கம்ப்ளீட்டாக ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்குது வெஹிக்கிள். ஒரிஜினல் ஓல்டு குரோம் டேங்க் தான் போட்டிருக்கு. சைட் பேட்ஸு, ரியர் மட்கார்ட், ஃப்ரண்ட் மட்கார்ட், ஃப்ரண்ட் ரிம், ரியர் ரிம் எல்லாமே ஓல்டு தாங்க. ரியர் வீல் டிரைவ் தான் இது. ஸோ ஸ்பீடோமீட்டர் கேபிள் வந்து ரியர் வீல் டிரைவ்ல தான் வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரியர் வீலில் தான் ஸ்பீடோமீட்டர் டிரைவ் இருக்குது. ஸோ இது சாக்கப் ஜார் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு சாக்கப் ஜார் தான். ஃபுட்ரெஸ்ட் எல்லாமே ஓல்டு ஃபுட்ரெஸ்ட் தான். ஸோ அதே மாதிரி இன்ஜின் எல்லாமே ஒரிஜினல் G2. அந்த சைடு வாங்க, G2ஓட இது காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரிஜினல் G2 இன்ஜின் தான். ப்ரீதரில் 3 ஸ்க்ரூ இருக்குது அண்ட் G2 போட்டிருக்கு பாருங்கள் நம்பர்ஸ். இது பஞ்ச்லாம் கிடையாது, ஒரிஜினலாக ஸ்டாக்காக ஒரு வெஹிக்கிள் ஒரு கஸ்டமர்கிட்ட தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமே ஹேண்டில் பேரில் உள்ள லிவர் செட்ஸ், யோக் எல்லாமே பாருங்கள், ஃபுல் ஒரிஜினாலிட்டி தான் வெஹிக்கிள். ஸோ இப்போ இந்த வெஹிக்கிள் வந்து கஸ்டமர் வந்து ப்ரீ புக்கிங்கிற கான்செப்டில் தான் நம்மள்ட்ட புக் பண்ணியிருந்தாங்க. நம்மள்ட்ட வெஹிக்கிள் எனக்கு ப்ராப்பராக G2 தான் வேணும்னாங்க. ஸோ அவங்களுக்காக எடுத்திருக்கோம். அண்ட் மோர் லக்கிலி இந்த வெஹிக்கிள் வந்து MDY ட்ரிச்சி நம்பர். ஸோ இது வந்து ட்ரிச்சி நம்பர். ஃப்ரண்ட் மட்கார்ட், ரியர் மட்கார்ட் எல்லாமே பக்காவாக ஒரிஜினல் ஸ்டாக்கில் தான் வச்சுருக்கோம். செயின் கவர்ஸ்லேருந்து எல்லாமே. இதில் மாற்ற வேண்டிய ரெண்டே விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, சைட் டூல்ஸ் பாக்ஸ் வந்து ஃப்ளாட்டாக வரும் இந்த வெஹிக்கிள் மாடலுக்கு. ஸோ அது மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த ஏர் ஃபில்டர் பாக்ஸும் பேட்ரி கவரும் வந்து ஓல்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் பண்ணோம்னா 100% ஜென்யூனான ஒரு வெஹிக்கிள். இதை வந்து நம்ம ஃபியூச்சரில் பெயிண்டிங், குரோமியம் எல்லாம் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் நவ் கஸ்டமர் வந்து இதை அப்படியே எடுத்துக்கிறேன்னு இருக்காங்க. ஸோ நான் வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த வெஹிக்கிளில் காலில் மிதித்து ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த வெஹிக்கிளுக்கு உண்டான மரியாதையே கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம ரொம்ப யூனிக்கான வே ஆஃப் அந்த காலத்து டெக்னிக்கில் நம்ம ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வெஹிக்கிள் சுற்றி பாருங்கள். ஒரிஜினலாக மீட்டர்ஸ் பாருங்கள், ஒரிஜினல் மீட்டர் தான், மேட் இன் இங்கிலாந்து. இந்த கவர்ஸ் எல்லாம் நம்ம மாற்றிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு ஸ்விட்ச் லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க் லைட் எல்லாமே வேலை செய்யும். இந்த மூக்கு சுவிட்சுன்னு சொல்லுவாங்க இதை. அப்புறம் ஹெட்லைட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லூகாஸ், இதில் பார்த்தீங்கன்னா லூகாஸ் தான் போட்டிருக்கோம், ஒரிஜினல் தான் இது. அதுக்கப்புறமேட்டு ஃப்ரண்ட் வீல் பார்த்துக்கோங்க, ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கிடையாது. இன்ஜினோட பீட் தம்ப் மட்டும் கேளுங்க எப்படி இருக்குன்னு. இன்ஜினோட சைட்ல இருந்து எந்த விதமான எதுவுமே இருக்காது. ஒரிஜினல் ஸ்டாக் சைலன்சர் தான் அது. சீட்ஸும் ஃபுல்லா பண்ணியாச்சு. நம்ம ஓவராலா ஒரு பாலிஷிங் எல்லா ஒர்க்குமே பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து கீ செட் எல்லாமே ஒரிஜினலாக தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமாக அந்த லிவர்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். நீங்கள் பக்கத்தில் வந்து பாருங்கள், இந்த லிவர்ஸ் எல்லாமே ஹேண்ட்மேடு தான். இது வந்து ஒரிஜினல் பிராஸை நம்ம சில்வர் கோட்டிங் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒரிஜினல் த்ராட்டில்ஸ் எல்லாமே, த்ராட்டில் பாடி எல்லாமே ஒரிஜினல் மிரர்ஸ், இந்த ஸ்விட்சு, ஆம்ப் மீட்டர்ஸ், மீட்டரு,
அப்புறம் இந்த ஹார்ன் ஸ்விட்ச் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நான் ஸ்டார்ட் பண்ணி இது காமிக்கிறேன். ஹார்ன் இந்த வண்டிக்கு வந்து ஹார்ன் வந்து இப்போதைக்கு இந்த ஹார்ன் போட்டிருக்கோம். ரெஸ்டோர் பண்ணும்போது நம்ம ஒரிஜினலான பாஷ் இல்லைனா ஜெட் ஹார்ன் போடலாம். ஸோ டீகம்ப்ரஸர் லிவர் எல்லாத்துலேயும் வந்து டீகம்ப்ரஸர் வந்து மற்ற வண்டியில் மவுண்ட்லேயே இருக்கும். இதில் பாருங்கள் தனியாக ஒரு லிவர் இருக்குது. ஸோ இதுதான் டீகம்ப்ரஸர். ஸோ வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு கீ இங்கே இருக்குது. கீ இங்கே இருக்குது. கீயை போட்டுட்டு அடுத்து இங்கே டீகம்ப்ரஸர் லிவர் இருக்குது. டீகம்ப்ரஸர் லிவர் மிதித்த உடனே அப்புறம் ஆக்சிலேட்டரோ எதுலேயுமே கை வைக்க வேணாம். அவ்வளோதான். ஸோ இதான் இந்த வெஹிக்கிளோட டோட்டலான ஒரு இது. நம்ம இன்னும் ரெஸ்டோர் பண்ணல. இது ஸ்டாக்காக நம்ம வச்சிருக்கிறனால இப்படியே ஆசிட்டிஸ் கண்டிஷனில் கொடுக்குறோம். ஆனால் நிறையா பேர் இந்த வெஹிக்கிள் வந்து ரெஸ்டோர் பண்ணாமல் இப்படியே வச்சு ஓட்டணும்னு தான் ரொம்ப பேர் நினைப்பாங்க. ஏன்னா இது ஒரிஜினல் பெயிண்ட் ஃபினிஷிங் 1960s என்ன பெயிண்ட் இருந்துச்சோ அதே பெயிண்டோட தான் இருக்குது. சின்ன சின்ன ஸ்டாண்ட்ஸ் இந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டோம். மற்றபடி ஸ்போக்ஸ் கூட நாங்கள் அந்த ஒரிஜினல் ஸ்போக்ஸை நாங்கள் இன்னும் குரோமியம் கூட பண்ணல. ஸோ கஸ்டமர் அவர் வந்து ரகடாக வேணும் ரஸ்டிக்காக வேணும்னு கேட்டனால இதை அப்படியே ஆசிட்டிஸ் கண்டிஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா நிறையா பேர் இந்த ஓல்டு வெஹிக்கிளை ரெஸ்டோர் பண்ணணும்னு ஆசைப்படவே மாட்டாங்க. எனக்கு ஆசிட்டிஸ் கண்டிஷனில் ஓட்டணும் இது அப்படி நின்றாலே இதோட வேல்யூ ஏறிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வெஹிக்கிள் இப்படியே வச்சுருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் வெஹிக்கிள்ஸ் வேணும், பர்டிகுலர் வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நாங்கள் 1950s 60s எல்லா மாடலுமே ஆன் ப்ரீ புக்கிங்கிற கான்செப்டில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம வெஹிக்கிளும் டெலிவரி கொடுக்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். கீழோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நேராக ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ கைஸ். இப்போ நம்ம இந்த பீஸ்ட்டை தான் நம்ம வந்து டெலிவரி கொடுக்க போகிறோம். ஸோ சார் தான் எனக்கு வந்து இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணது ப்ரீ புக்கிங்கிற கான்செப்டில். ஸோ தேங்க்யூ சார். எப்படி ஃபீல் பண்ணீங்க, எப்படி வந்து இது பண்ணுறீங்க? ரொம்ப நாள் கனவு. சரி சரி சரி. கனவு நினைவாகிருக்குது. சரி சரி. இந்த வண்டிக்கு நானும் எங்கெங்கேயோ அலைஞ்சேன் G2 மாடலுக்காக. சரி. உங்கள்ட்ட கேட்டேன், உடனே கிடைச்சிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி 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 சரி. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்ஸ் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக சொல்லணும். கட்டாயமா. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கல, ஒரிஜினாலிட்டியாக இருக்குல்ல? ரொம்ப ரொம்ப. சரி 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 சரி. நீங்கள் நினைச்ச மாதிரி இருக்கு. சரி சரி, ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா. ஸ்டார்ட் பண்ணி நவுத்துங்க சார். சாய் போட்டு